السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், ஒவ்வொரு நாளும் தஹஜ்ஜத்துடைய நேரம் எழுந்ததும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதிய அந்த 10 குர்ஆனினுடைய வசனங்களையும் அதனை ஓதுவதனால் கிடைக்கக்கூடிய நன்மைகளையும் பற்றி நாம் இன்றைய வீடியோவில் பார்க்கலாம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் தஹஜ்ஜத்துடைய நேரத்தில் எழுந்ததும் இந்த குர்ஆனினுடைய 10 வசனங்களையும் ஓதி வருபவர்களாக இருந்தார்கள். இந்த 10 வசனங்களையும் ஒவ்வொரு நாளும் நாம் ஓதுகின்ற பொழுது அன்றைய நாள் முழுவதும் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றிகள் வந்து சேரக்கூடியதாக இருக்கும். இந்த உலகத்தினுடைய அனைத்து நல்லது கெட்டது அனைத்தையும் விரிவாக சொல்லக்கூடிய அந்த சூரத்துல் ஆல இம்ரானினுடைய கடைசி 10 வசனங்கள், இதனை நாம் இப்பொழுது பார்க்கலாம். இதனுடைய தமிழ் அர்த்தங்களையும் நாம் பார்க்கலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்தி வக்திலாஃபில் லைலி வன் நஹாரி லஆயாத்தில் லிஉலில் அல்பாப். நிச்சயமாக வானங்கள் பூமி ஆகியவற்றின் படைப்பிலும் இரவும் பகலும் மாறி மாறி வருவதிலும் அறிவுடையோருக்கு திடமாக அத்தாட்சிகள் பல இருக்கின்றன. الذين يذكرون الله قياما وقعودا وعلى جنوبهم ويتفكرون في خلق السماوات والأرض ربنا ما خلقت هذا باطلا سبحانك فقنا عذاب النار. அத்தகையோர் நின்ற நிலையிலும் இருந்த இருப்பிலும் தங்கள் விலாப்புறங்களில் சாய்ந்து இருக்கும் போதும் அல்லாஹுவை நினைவு கூர்ந்து துதிக்கிறார்கள். வானங்கள் பூமி ஆகியவற்றின் படைப்பை பற்றியும் சிந்தித்து, எங்கள் இறைவனே, இவற்றையெல்லாம் நீ வீணாக படைக்கவில்லை, நீ மகா தூய்மையானவன், நரக நெருப்பின் வேதனையிலிருந்து எங்களை காத்தருள்வாயாக என்றும், ربنا إنك من تدخل النار فقد أخزيته وما للظالمين من أنصار. எங்கள் இறைவனே, நீ எவரை நரக நெருப்பில் புகுத்துகின்றாயோ அவரை நிச்சயமாக நீ இழிவாக்கிவிட்டாய், மேலும் அக்கிரமக்காரர்களுக்கு உதவி செய்வோர் எவருமில்லர் என்றும், ربنا إننا سمعنا مناديا ينادي للإيمان أن آمنوا بربكم فآمنا ربنا فاغفر لنا ذنوبنا وكفر عنا سيئاتنا وتوفنا مع الأبرار. எங்கள் இறைவனே, உங்கள் இறைவன் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று ஈமானின் பக்கம் அழைத்தவரின் அழைப்பை செவிமடுத்து நாங்கள் திடமாக ஈமான் கொண்டோம். எங்கள் இறைவனே, எங்களுக்கு எங்கள் பாவங்களை மன்னிப்பாயாக, எங்கள் தீமைகளை எங்களை விட்டும் அகற்றிவிடுவாயாக, இன்னும் எங்களுடைய ஆன்மாக்களை சான்றோர்களுடைய ஆன்மாக்களுடன் கைப்பற்றுவாயாக என்றும், ربنا
وآتنا ما وعدتنا على رسلك ولا تخزنا يوم القيامة إنك لا تخلف الميعاد. எங்கள் இறைவனே, இன்னும் உன் தூதர்கள் மூலமாக எங்களுக்கு நீ வாக்களித்ததை எங்களுக்கு தந்தருள்வாயாக. கியாம நாளில் எங்களை இழிவுபடுத்தாதிருப்பாயாக. நிச்சயமாக நீ வாக்குறுதிகளில் மாறுபவன் அல்ல என்றும் பிரார்த்தித்துக் கொண்டிருப்பார்கள். فاستجاب لهم ربهم أني لا أضيع عمل عامل منكم من ذكر أو أنثى بعضكم من بعض فالذين هاجروا وأخرجوا من ديارهم وأوذوا في سبيلي وقاتلوا وقتلوا لأكفرن عنهم سيئاتهم ولأدخلنهم جنات تجري من تحتها الأنهار ثوابا من عند الله والله عنده حسن الثواب. ஆதலால் அவர்களுடைய இறைவன் அவர்களுடைய இப்பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டான். உங்களில் ஆணோ பெண்ணோ எவர் நற்செயல் செய்தாலும் அவர் செய்த செயலை நிச்சயமாக வீணாக்க மாட்டேன். ஏனெனில் ஆணாகவோ பெண்ணாகவோ இருப்பினும் நீங்கள் ஒருவர் மற்றொருவரில் உள்ளவர் தாம். எனவே யார் தங்கள் வீடுகளிலிருந்து வெளியேறினார்களோ, மேலும் வெளியேற்றப்பட்டார்களோ, மேலும் என் பாதையில் துன்பப்பட்டார்களோ, மேலும் போரிட்டார்களோ, மேலும் போரில் கொல்லப்பட்டார்களோ, அவர்களுடைய தீமைகளை அவர்களை விட்டும் நிச்சயமாக அகற்றிவிடுவேன். இன்னும் அவர்களை எவற்றின் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கின்றனவோ அந்த சுவனபதிகளில் நிச்சயமாக நான் புகுத்துவேன் என்று கூறுவான். இது அல்லாஹுவிடமிருந்து அவர்களுக்கு கிட்டும் சன்மானமாகும். இன்னும் அல்லாஹுவாகிய அவனிடத்தில் அழகிய சன்மானங்கள் உண்டு. لا يغرنك تقلب الذين كفروا في البلاد. காஃபிர்கள் நகரங்களில் உல்லாசமாக தெரிந்து கொண்டிருப்பது நபியே உம்மை மயக்கிவிட வேண்டாம். மதாஉன் கலீல் ثم مأواهم جهنم وبئس المهاد. அது மிகவும் அற்ப சுகம், பிறகு அவர்கள் தங்குமிடம் நரகமேயாகும். இது மிகவும் கெட்ட தங்குமிடமும் ஆகும். لكن الذين اتقوا ربهم لهم جنات تجري من تحتها الأنهار خالدين فيها نزلا من عند الله وما عند الله خير للأبرار. ஆனால் எவர் தங்கள் இறைவனுக்கு பயபக்தியுடன் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு ஆறுகள் கீழே ஓடிக்கொண்டிருக்கும் சுவனபதிகள் உண்டு. அவற்றில் அவர்கள் என்றென்றும் இருப்பர். இது அல்லாஹ்விடமிருந்து நல்லோருக்கு கிடைக்கும் விருந்தாகும். மேலும் சான்றோருக்கு அல்லாஹ்விடம் இருப்பதே மேன்மையுடையதாகும். وَإِنَّ مِنْ أَهْلِ الْكِتَابِ لَمَنْ يُؤْمِنُ بِاللَّهِ وَمَا أُنْزِلَ إِلَيْكُمْ وَمَا أُنْزِلَ إِلَيْهِمْ خَاشِعِينَ لِلَّهِ لَا يَشْتَرُونَ بِآيَاتِ اللَّهِ ثَمَنًا قَلِيلًا أُولَئِكَ لَهُمْ أَجْرُهُمْ عِنْدَ رَبِّهِمْ إِنَّ اللَّهَ سَرِيعُ الْحِسَابِ. மேலும் நிச்சயமாக வேதமுடையோரில் சிலர் இருக்கின்றார்கள். அவர்கள் அல்லாஹுவின் மீதும் உங்களுக்கு இறக்கப்பட்ட வேதத்திலும் அவர்களுக்கு இறக்கப்பட்ட மற்றவற்றிலும் நம்பிக்கை வைக்கிறார்கள். அல்லாஹுக்கு அஞ்சுகிறார்கள். அவர்கள் அல்லாஹுவின் வசனங்களை அற்ப விலைக்கு விற்க மாட்டார்கள். இத்தகையோருக்கு நற்கூலி அவர்களுடைய இறைவனிடம் இருக்கிறது. நிச்சயமாக அல்லாஹ் கணக்கு வாங்குவதில் மிகவும் தீவிரமானவன். يا أيها الذين آمنوا اصبروا وصابروا ورابطوا واتقوا الله لعلكم تفلحون. முஃமின்களே, பொறுமையுடன் இருங்கள், இன்னல்களை சகித்துக் கொள்ளுங்கள், ஒருவரை ஒருவர் பலப்படுத்திக் கொள்ளுங்கள், அல்லாஹுக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள், இம்மையிலும் மறுமையிலும் நீங்கள் வெற்றியடைவீர்கள் என்று பொருள்படக்கூடிய இந்த சூரத்துல் ஆல இம்ரானினுடைய கடைசி 10 வசனங்கள் மிகவும் முக்கியமானவையாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த 10 வசனங்களையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் எழுந்ததும் இதனை ஓதுவார்கள்.
அன்பார்ந்தவர்களே, நாமும் இந்த 10 வசனங்களையும் ஒவ்வொரு நாளும் ஓதி வருவோம். இதிலே அதிகமான ரப்பனா என்று வரக்கூடிய துஆக்கள் இருக்கின்றன. அதிகமான பிரார்த்தனைகள் இந்த 10 வசனங்களிலும் உள்ளடக்கி இருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, இதனை நாமும் ஓதுவோம். வல்ல நாயன் நம் அனைவரின் பாவங்களை மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன்.